Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளான கேரட் முட்டைகோஸ் பொரியல் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கோஸ் கேரட் பொரியல் செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் 1/4 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பும் சேர்த்து அது லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இது கூடவே நான் ஒரு வெங்காயம் சின்னதாக பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரட்டும், அது வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் இப்போது வதங்கிட்டு இருக்கிறப்போவே அது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை 2 சேர்த்துக்கிறேன். நான் 2 கேரட் எடுத்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட் வந்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம். இப்போது முட்டைக்கோஸ் வந்து நான் இது மாதிரி சாப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கங்க. முட்டைக்கோஸை சேர்த்துட்டு நம்ம இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாகவே முட்டைக்கோஸில் கொஞ்சம் பச்சை வாசம் அதிகமாக இருக்கும், அதனால் இதை லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். ரொம்பவும் இதை வதக்கக்கூடாது, லைட்டாக மீடியமாக வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சாம்பார் ரெசிபி வீடியோ இருக்குது. பார்க்காதவங்களுக்காக நான் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போது அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கேரட்லேயும் கோஸ்லேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். நான் காரத்தூள் எதுவும் சேர்க்கலை காரத்துக்கு. நான் காரக்குழம்புக்கு இது சைட் டிஷ்ஷாக செய்கிறேன் இந்த பொரியல், அதனால் நான் காரம் இல்லாமல் தான் இந்த பொரியல் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக அரிஞ்சு இதோட சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா தாளிக்கிறப்போவே காஞ்ச மிளகாவையும் சேர்த்து தாளிச்சிக்கங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். இதில் அதிகமாக தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கோஸ் வந்து தண்ணி விட்டு தான் வேகும். அதே மாதிரி அது தண்ணி விட்டு வேகுன்றதுக்காக நம்ம அப்படியே தண்ணி சேர்க்காமல் மூடி வச்சுட்டா காய் கேரட்லாம் வேகாது. அதனால் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஆனால் 15 நிமிஷத்துக்கு இடையில நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா காயை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி இருக்கிறப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி இப்போ அடியிலேருந்து திரும்ப எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அப்போ தான் காய் எல்லாமே வேகும், இல்லைன்னா நடுவில் வேகாமல் இருக்கிறோம். அதே மாதிரி அப்படியே விட்டிங்கனாவும் கோஸ் வந்து அடியில் தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இடையில இப்படி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஓப்பன்லேயே ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நான் வந்து வேக வைக்க போகிறேன். இது அப்படியே வந்து மூட வேண்டாம், அப்படியே வந்து ஓப்பன்லேயே வந்து வேகட்டும். இதுக்கிடையில் நம்ம காய் வெந்துருச்சான்னு ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்படியே கரண்டிலே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை இப்போ அப்படியே லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கோகோனட் திருவின தேங்காய் பூ இருந்தால் அதை சேர்த்துக்கங்க. நான் டெசிகேட்டட் கோகோனட் தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட கோஸ் கேரட் பொரியலில் தேங்காய் சேர்க்குறப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். அதிகபட்சமாக குக்கிங் டைம் வந்து 20லேருந்து ஒரு 25 நிமிஷம் தான் ஆகும். நமக்கு காய் வெட்டுற டைம் தான் கொஞ்சம் அதிகமாகும். மற்றபடி சீக்கிரமாக வந்து நம்ம இதை வந்து சமைச்சு முடிச்சிடலாம். ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய சைட் டிஷ் ரெசிபி இது. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்மளோட கேரட் கோஸ் பொரியல் வந்து சூப்பராக வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம், காரக்குழம்பு இதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கு கூட சின்ன பசங்களுக்கு அப்படியே வச்சு கொடுக்கலாம்.
சூப்பராக இருக்கும். ஏன்னா காரம் இல்லாமல் செஞ்சதுனால நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச மாதிரி நீங்களும் இந்த கோஸ் கேரட் பொரியலை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.